தீ விபத்தில் கேரளாவை சேர்ந்த 19 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் குவைத் வருகிறார் கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ். விவரங்களை செய்தியாளர் சிவசபாபதியிடம் கேட்கலாம். சிவசபாபதி வணக்கம். அவரின் பயண விவரங்கள் குறித்த முழு விவரங்கள் என்ன? குவைத் அடுக்குமாடி கட்டடத்துல ஏற்பட்ட தீ விபத்துனால பாத்தீங்கன்னா தமிழகம் மற்றும் கேரளாவை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 பேருக்கு மேல இறந்திருக்கிறதாக ஒரு தகவல் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம அங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேல வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இவங்கள பாத்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்தவர்கள் 16 பேர் இறந்ததாக உறுதியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. மேலும் அது 24 பேராக உயரக்கூடும் அப்படிங்கிறது ஒரு அச்சத்துல இருக்கு. கேரளாவில் பாத்தீங்கன்னா கேரளாவில் இருக்க பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து குவைத்துக்கு போய் அங்க வேலை செஞ்சு வந்தவங்க இந்த தீ விபத்துல மாட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த தீ விபத்து பாத்தீங்கன்னா கேரளாவில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தாலும் கேரளாவினுடைய சட்டசபை அவசரமா கூடி இதை பத்தி ஆலோசனை செஞ்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இறந்தவங்களுக்கு 5 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவங்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் கொடுக்கறதா முடிவு செஞ்சிருக்காங்க. இது மட்டும் இறந்தவர்களுடைய உடல்களை இந்தியாவுக்கு கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக கேரளாவினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் அவசரமா குவைத் செல்றாங்க. அவரோட பாத்தீங்கன்னா சுகாதார செக்ரட்டரி ஜீவன் பாபுவும் அவரோட செல்றாங்க. மேலும் அங்க இருக்கிற சூழ்நிலை அங்க போன பிறகு எப்படிங்கிறத இவங்க முடிவு பண்ணி கேரள அரசாங்கத்திடம் தெரிவிக்கும் போது அவங்க உடல்களை எப்படி கொண்டு அவங்களுடைய உறவினர்கள்ட்ட ஒப்படைக்கிறது அப்படிங்கிறத அங்க போய் தான் முடிவு செய்ய முடியும். ஏன்னா இது குவைத்தில் நடந்திருக்கிறதுனால அந்த அரசாங்கத்தினுடைய ஆலோசனை பெற்று அவங்களுடைய அனுமதி பெற்றுதே நாம் கொண்டு வரணும். அதனால இந்த பயணம் அவசரமா போய் அவங்கள உடல்களை கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.